நான் உங்கள் அட்டுக்கு இருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்க சிஎம்மு தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட விஜய் சார் இலவச மின் அண்ணன் சொல்லியிருக்காங்க 500 யூனிட்டு. அது சில தற்கொலைங்கள்லாம் பக்கா அறிவு இருக்கா இல்லை அறிவில்லாதான் நடிக்கிறாங்களா இல்லை வேணு பொய் சொல்லணுன்றதுக்காக வதந்திகளை பரப்பி இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது சுத்தமாக மண்டையில் எதுவும் இல்லை, 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லி தற்குறித்தனமாக பேசுங்க. எங்க 500 யூனிட் மேலே போச்சுன்னா காசை எதிர்பார்க்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது காசு கையில் கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. 500 யூனிட் மேலே வந்துச்சுன்னா ஏசி இருக்கும், கண்டினியூஸாக டிவி ஓடும், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஓடிச்சுன்னா 500 யூனிட் கீழே ஓடாது 2 மாதத்துக்கு. என்ன அதுக்கு அந்த வைஷ்ணவி சொல்கிறாங்க, இப்போ புர்ரா விட்டாங்க, பொதுமக்களை ஏமாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே ஓட்டினவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீன்னு புரியாமல் பேசுகிறாங்க. 500 யூனிட்டுக்கு கீழே புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கிறுக்குத்தனமாக பேசக்கூடாது. 500 யூனிட்டுக்கு மேலே இல்லைங்க, 500 யூனிட்டுக்கு மேலே வந்தால் காசு, 500 யூனிட்டுக்கு உள்ளே வரவங்களுக்கு ஃப்ரீன்னு இருக்காங்க. அவங்க சொன்னது 200 யூனிட்டு, இப்போ 200 யூனிட் ஃப்ரீ 2 மாதத்துக்கு. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் இல்லை. இந்த ஃப்ரீ 200 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ தானே. 500 யூனிட் கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீ. என்ன 500 யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சுன்னா இந்த ஃப்ரீயை எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு இருக்காங்க. புரிஞ்சு பேசுங்க. மண்டையில் இருக்கா, மண்டையில் களிமண்ணாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு பேசுங்க. சும்மா பொய் வந்தீங்கள பரப்புன்றதுக்காக பேசாதீங்க. ஜூலியும் இந்த வைஷ்ணவியும் கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை, சரிங்களா? அதனால் பொதுமக்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 2 மாதத்துக்கு 200 யூனிட் கணக்கில் ஃப்ரீ. என்ன 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா இந்த ஃப்ரீ இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க ஃப்ரீ பஸ்ஸு 2500 கொடுக்குறேன்னீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெள்ளரிக்கன்னு. உடனே பியூஷ் மனசு இருக்கான்ல, இந்த வெள்ளரிக்கை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். வெள்ளை பேப்பர் வச்சு, அந்த வெள்ளை பேப்பரே 5 வருஷமா இல்லை 75 வருஷமாக ஆண்ட கட்சி வேறு வெள்ளை பேப்பர் காட்டுறா பியூஷ் மனுஷு, புரியுதா? மண்டையில் அறிவு இருக்கா? 75 வருஷமாக ஆண்ட கட்சி திருப்பி எல்லோரும் கேட்டாங்க வெள்ளரிக்கை கொடுங்க. அந்த வெள்ளை பேப்பர் நீ சொல்கிற வெள்ளை பேப்பரை காட்டுற துப்பு இல்லை. என்ன இவர் செய்யலைன்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொண்டு கேட்குறாங்களா கூமிட்ட, புரியுதா? மண்டையில் கொஞ்சம் அறிவு இருக்க மாதிரி பேசுகிறான். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அவகாசம் தான் கேட்டிருக்காரு. ஏன்னா டோட்டல் கஜானா காலி. இவர் சொல்கிறார் சிஎம் இன்றைக்கி நாங்கள் கஷ்ட காலத்துலையும் நாங்கள் பொதுமக்களுக்கு போனோம். கஷ்ட காலத்தில் நீங்கள் கோயில் உண்டியில் சுருட்டி வாரி சுருட்டி நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் போட்டு அந்த காசில் கொஞ்சம் மீதி மிஞ்சினதில் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்து திருப்பரங்குன்ற மலை மேலே தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்தீங்க. உங்கள் லட்சணம்லாம் பள்ளி இருக்குதுடா. உங்களை எம்எல்ஏ கூட இல்லாமல் வீட்டில் உட்காரச்சும் உங்களெலாம் புத்தி வரல. இன்றைக்கி தெக்க தெளிவாக சொன்னீங்க, மன்னிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் ஆதரவுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி. யார் அந்த பேபின்னு சொன்னார்ல, அவர் சிபிஐயில் பேபின்னு இருக்கார், அவர் வெளிப்படையாக சொன்னதை விட்டுருங்க, வெளிப்படையாக சொல்லாதீங்க, பத்திரிக்கை சொல்லாதீங்க, காலில் வந்து கெஞ்சிரான் ஸ்டாலின். என்ன நான் ஃபஸ்ட்டே எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே சொன்னேன், சேப்பாக்கம் கொளத்தூர் தொகுதியெல்லாம் இவங்களாம் தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வைன்னு சொன்னேன். இப்போ நிரூபணம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்று கஷ்டம் என்னன்னா, நாய் சேகர் ஜெயிக்க வச்சு ரொம்ப தப்பாக போச்சு. என்ன ரொம்ப ஆடுறான் நாய் சேகர், சோள திங்கிறே வேறு திங்க, எனக்கு வயிற்று அப்படியே எரியுது. இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார், அது வேறு விஷயம். அதில் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் அதாவது தலைக்கு மேலே இருக்கும். இந்த நாய் சேகரை கோயிலுக்குள்ளே சோற திங்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் திங்கிறீங்களான்னு கேட்குறான். இனிமேல் மக்கள் தொகுதி பக்கம் வரமாட்டான். வந்தாங்கன்னா அண்ணே சோறை விட்டு வேறு ஏதாவது தின்னீங்களான்னு கேளுங்க, அப்போ புத்தி வரும் அந்த நாய்க்கு. என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.